எனக்கு கோடி எடுப்ப கொள்ளை கூட உடைப்ப அம்மா. நீ செத்து நான் இருந்தா நான் என்னடா செய்வேன்? 10 மாதம் முன்னாள் அங்கத்திலே தாழ்த்து வந்து பெற்று இந்த கானகத்திலே தாய்ப்பால் உண்ணாமல் இந்த கானகமே கதி என்று வாழ்ந்து விட்டதே அம்மா. தாய்க்கு மகனாய் பிறந்து நான் தாய்ப்பால் உண்ணவளை தாய் மாமனி தெரியானே என்னை இருக்காமா பெற்ற தாயே மகனே. என்னப்பா நடந்தது? அம்மா நான் பிறக்கின்ற பொழுது சரி உபலாயத்தில் பிறந்து உபலாய் சென்று விட்டேன். ஆனால் விடிந்தால் வீரமான் தாடிக்கு பலியாக நான் வீரகாந்த பூஜை போய் விட்டேன். அப்படியா? விடிந்தால் வீரமான் நாளைக்கு நான் பலியாக வீரகாந்த பூஜை போய் விட்டேன். உண்மைதான் மகனே. விண்ட பொழுது என்னை மகனே மகனே வழிமறைக்கிறீர்கள். என்னப்பா காரணம்? யாரு பக்கம் பலிக்கு போற? என்னப்பா நீ சொல்ற? மகனே, எதுவா இருந்தாலும் உன்னுடைய மாமனை அழைத்து அவரிடத்துல சில விஷயங்களை சொல்ல. அவர் சொல்ல நீ கேளப்பா. மாமனா? ஆமா. மாமன் வந்திருக்கிறாரா? ஆமாப்பா. அழைத்து வாருங்கள், பார்த்துக் கொள்கிறேன். நிச்சயமா அடிக்க மாட்டானா? எதை அடிக்க வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? மகனே மகனே பாஞ்சாலி மகன்கிட்ட போட்டு விட்டுறாங்க. அடிச்சுடுவான். இதோ உன்னுடைய மாமா. யாரு? எந்த மாமா? எங்க மாமா? யாருக்கு மாமா? உன்னுடைய தாய் மாமா. மாமா பையலா? ஆமா. எங்க வந்துக்கிற? அப்படி இதோ பாருப்பா. மாமா வந்துருக்காரா? ஆமா. மாமா அக்கா மாமா உருட்டா. மாமா அக்கா மாமா அடடா மாமா மாமா திருவடி தரணும் மாமா.
அவரிடத்துல நல்ல வாரியான பெத்துக்கோ. இருந்தாலும் வயசுல பெரியவங்க. ஆமாப்பா. சரி மாமா தங்கோல அண்ணாட்ட பண்ணிட்டு கிடக்காத. மாமா கிழவனாய் கூட கூத்தியார் வச்சுன்னு தீர்ற மாதிரி. சிறியோர் செய்த தவறை பெரியவர் மன்னிக்க வேண்டும் மாமா. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாணவர்கள் அனைவரும் என்னை தேடி வந்திருக்கீங்க. என்ன மாமா காரணம்? அரவா உன் மேலதான் எனக்கு கொல்ல ஆசை அரவா. எப்ப பாக்கலாம் கொல்ல ஆசை அரவா. மகமார மேல எனக்கு மகமார எனக்கு கொல்ல ஆசைமா. ஆசையா? எனக்கு நிறையான ஆசை அரவான பாக்கணும். மாமா என் மேல ஆசை இருக்கிற ரைட்டு தான். விடிநாள் 18ஆம் யுத்தத்தில் முதல் நாள் துவக்கம். ஆமா. இந்த முதல் நாள் துவக்கத்திற்கு நான் வீரகாண்டம் பூசி சத்ராவதி சம்காரண பூர்ண புண்ணிய தினம் அமாவாசை நாள் என்று வீர காலிக்கு துரிய சார்பாக இரவுக்கும் சேராத பகலுக்கும் சேராத வெள்ளிக்கிழமை விடியற்காலை வீரம்மன் காலிக்கு நான் பலியாக போகிறேன். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது பாண்டவர் அர்ஜுன் அதாவது கருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தந்தைமார்கள் ஐவர் ராஜாக்கள் சுபத்திரா பாஞ்சாலி நாகக்கண்ணி போகவதி எல்லாம் ஒன்று சேர்ந்து மகனே அரவப்பாலா அபயம் அபயன்னு கூப்பிடுறீங்களே. மகனே அரவ அபயம் மகனே அரவ அபயன்னு சொல்றீங்களே. என்னையா காரணம்? அரவா யாருக்காக நீ வந்து வீரகுத்தம் போயிட்டு இருக்க? யாருக்கு பலி இருந்து போற? நாளை விடிந்தால் பாண்டவருக்கு நான் எதிரி அல்ல, உங்களுக்கு நான் எதிரி அல்ல. இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கு துரியனுக்கு நான் படுகளத்தில் பலியாக போகிறேன். அரவா போயும் ஒப்பனை கொள்றது தந்தைமார கொள்றதுக்கு திருவாதின இருக்கிறான். அவன் பக்கமா நீ போற பழிச்சு அது எத்தனைதான் இருந்தாலும் ரத்தமும் சதமும் ஒன்றாக வளர்த்தி